12த் முடிச்சுட்டு சைக்காலஜி ஃபீல்ட் சூஸ் பண்ணணும்னு நெனச்சிருப்பீங்க. இல்லன்னா உங்களுக்கு பேசிக்காவே சைக்காலஜில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சைக்காலஜி படிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த ஃபீல்ட்ல ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். கெரியர் வைஸ் பாத்வே வந்து கிளியராவே இருக்காது. ஃபினான்ஷியலா சீக்கிரம் ஸ்டேபிள் ஆக முடியாது. ஸோ ஃபீல்ட் வைஸ் உங்களுக்கு குரோத் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அப்படின்னு நெறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க ஃபியர்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் ரொம்பவே நார்மல். பிகாஸ் ஒரு ஃபீல்ட் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும்னு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் நோ ஒன் டெல்ஸ் யூ திஸ். எவ்ரி ஃபீல்ட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் இஃப் யூ டோன்ட் ஜென்யூன்லி லைக் இட். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஹேவ் ட்ரூலி இன்ட்ரெஸ்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள், அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், தென் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துடும் அண்ட் இட் வில் மேக் யூ லேர்ன் மோர். உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுதுன்னா தென் கான்ஃபிடன்ஸ் வில் க்ரோ டுகெதர். பிஃபோர் சூஸிங் சைக்காலஜி ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஜென்யூனாக உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு. அதுதான் உங்களை இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும் டியூரிங் டிஃபிகல்ட் ஃபேஸஸ். எஸ், சைக்காலஜி இஸ் ஸ்டில் க்ரோயிங், எவால்விங் அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லிமிட்டடாக இருக்குது. பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஒன்லி வரிங் அபவுட் த ஸ்கோப், ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் யுவர் செல்ஃப் ஃபார் த ஃபீல்டு. ஸோ உங்க பேஷன் ரியலா இருந்துச்சுன்னா, நீங்க இந்த சேலஞ்சஸ்லாம் பார்த்து ஓடவே மாட்டீங்க. யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபேஸ் த ரியாலிட்டி இட்செல்ஃப் வித் மோர் ஸ்ட்ரென்த். ஆல்ரெடி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கவங்க அண்ட் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ஃபீல்ட ஏன் நீங்க இன்னும் சூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.